இயேசுவின் உள்ளமோ இதை கவனிக்காமல் இவங்க என்னென்னமோ பேசுறாங்க, ஆனா அவர் அதையெல்லாம் கவனிக்காமல் இடையில் இந்த உறவு தனக்கும் தன் தகப்பனுமாய் கடவுளுக்கும் என்ற உறவு அறுப்பட்டதை அறிந்து தாங்குனாத வேதனையை தவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் என் தேவனே ஏன் என்னை கண்டுபிடித்தீர் என்று கருக்கலான குழப்பமான வார்த்தை என்று எல்லா வேத சாஸ்திரிகளும் கூறுகிறார்கள். முதல்ல உங்களுக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியும், அப்புறம் தான் பின்னால் ஒவ்வொரு வல்லவர்களாக அதை கண்டுபிடித்தார்கள். உண்மையில் இயேசு கைவிடப்பட்டாரா? இல்லை. நீதிமானான இயேசுவை பிதா கைவிடுவாரா? அவர் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர். 30 வருடங்கள் தன் பெற்றோர்களுக்கு உதவிகளை செய்து முடித்துவிட்டு தான் மீதி 3.5 ஆண்டுகள் தான் தன்னுடைய இறைப்பணியை மேற்கொண்டு எத்தனையோ பேர்களுக்கு சுகமளித்தார். எத்தனையோ நல்ல வல்ல கருத்துக்களை அவர் கூறினார். எல்லோரையும் அவர் பாதுகாத்து கொண்டார். இப்படியாக அவருடைய முழு வேலையும் 3.5 ஆண்டுகளுக்குள் முடித்து அவர் செய்வதெல்லாம் நினைக்கிறது, அவர் சொல்வதெல்லாம் நடக்கிறது, தொட்டதெல்லாம் பொண்ணு என்று சொல்வார், அந்த மாதிரி நடக்கிறது என்றுதான் பொறாமை கொண்டு அவருடைய உறவுகளும் நட்புகளுமே அவருக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் என்று பழைய ஏற்பாடு மத்தியில் தாவீது அரசனும் அன்று இப்படித்தான் அவனை விட்ட பொழுது அவன் குழம்பிக் கொண்டிருந்தான் என்று சங்கீதம் 22:17 நாம் வாசிக்கலாம். ஒரு அருமையான குடும்பம், தெரிந்த குடும்பம், நன்றாக வளர்ச்சி பெற்று 10 வருட வாழ்க்கையில் அவர்களுக்கு 2 பிள்ளைகள், சொந்த வீடு, வாசல் என்று அநேகமாக நல்ல சொத்துக்கள் சேர்த்த பிற்பாடு திடீரென்று அந்த வாழ்க்கையில் ஒரு புயல் வீசி அப்பொழுது அந்த கணவர் இறந்து விட்டார். இளம் வயது இளமையான மனைவி, அவருக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருந்தது. குடும்பத்தில் இந்த சமயத்தில் அவள் எங்காவது சென்றால் அவளுக்கு அவளுடைய குடும்பத்தின் பேச்சுகள், நண்பர்களுடைய பேச்சுகள், ஏளனமான பேச்சுக்கள், இந்த இள வயதில் மகள் அதை கேட்டு துடிப்பார். தவித்தால் குழம்பினாள். கைவிடப்பட்ட நிலையில் அனாதையாக இருக்க ஒருவர் கூட இல்லை. ஆனால் அப்பொழுது அவள் தன்னுடைய இயேசுவையை நோக்கி பார்த்தார். தான் சிறு வயதில் கற்றுக்கொண்ட ஓய்வு நாள் பள்ளி அல்லது ஆலயத்திற்கு வந்திருந்த பொழுதோ அல்லது ஆலயத்தினுடைய ஆசாரியர்களை அவர் நம்பி அவள் நிறைய ஊழியர்களுக்காக செய்யும் பொழுதோ அவள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாய் கூடியது. அவள் ஏனென்றால் இயேசுவை ஒருவரையே நம்பினார். அவரிடமே தன்னுடைய ஆதங்கத்தை கூறிக்கொண்டார். அப்படியே அவள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலைமைக்கு வரும்போது அவளுடைய காரணம் அவளுடைய ஆலய பிரார்த்தனை, ஊழியர்களுக்கு உதவும் தன்மைகள், ஊழியர்களுடைய நிகழ்ச்சிகள், கலந்து எல்லாம் உள்ளது. அவளுடைய வாழ்க்கையை மிகவும் உயர்த்தி இந்த மாதிரி இப்படி ஒரு நம்முடைய கருத்துக்களை தான் நம்முடைய மாதிரி சில பேர் ஐயோ நான் அப்படிதான், எனக்கும் அப்படிதான், எங்கள் வீட்டில் இப்படிதான், என்னையே சாமி கைவிட்டார், நான் நல்லதான் தலைவர் எல்லாருக்கும், என்னையே இந்த நேரத்தில் கைவிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தனைக்கும் காரணம் அதுக்காக தான் இயேசு அந்த நேரத்தில் சிலுவையில் தன்னுடைய உடலை பரிகாரமாக கொடுத்து இரத்தம் வீழ தன்னுடைய பாடுகளின் மத்தியில் நமக்காக தன்னுடைய தேவனை வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டும் பொழுது அவருக்கு ஒரு சிறிய துன்பம் ஏற்பட்டிருக்கும் மனுஷியாக. அதனால தான் அவர் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒரு சில நிமிடங்கள் கடவுள் கைவிட்டாரோ என்று நினைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை கூறியிருக்கிறார். நேசித்தவர்களால் நமக்கு நம்முடைய குடும்பத்தில் நேசித்தவர்களால் நிறைய கைவிடப்பட்டிருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள் உன் வேதனை எதுவானாலும் கர்த்தர் அறியாது. கர்த்தர் அவரிடம் உங்களுடைய வேதனைகளை எல்லாம் கூறும் பொழுது அந்த பாதையினுடைய நீங்கள் அவர் மூலமாக நீங்கள் கடந்து முன்னேறி கொண்டிருக்கலாம். இதை பாருங்கள், நீங்கள் சிறு வயதில் கேட்டிருக்கிற இந்த கதையில் ஆபிரகாம் ஈசாக்கு. ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும் பொழுதுதான் ஈசாக்கு பிறந்தார். அவன் எவ்வளவு செல்லமாக ஒரு பெற்றோர் வளர்த்திருப்பார்கள் ஆபிரகாமும் ஈசாக்கு. ஆனால் 10 வயதாகும் பொழுது கடவுள் அவனை சோதிப்பதற்காக உன் மகனை நீ எனக்கு பலியிட வேண்டும் என்று கூறும் பொழுது ஆபிரகாம் எந்த பேச்சும் பேசவில்லை, மறு பேச்சு பேசவில்லை. அவனுக்கு குமார வாரிசுக்கு இல்லைதான், இருந்தாலும் கடவுள் சொல்லிட்டார் நம்ம உடனே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொண்டு போய் அந்த இதில் மோரிய மலையில் அவரை தன்னை பலியிட வேண்டும் கேட்டிருக்காரு. கடவுள் அதை நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அந்த மகன் கேட்கிறார், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் பலியிட்டக்கு ஆடி கொண்டு வருவீங்கன்னு கேட்டார். ஆனால் அவங்ககிட்ட அவர் சொல்லலை. அப்புறம் உங்களுக்கு
நடந்தது அந்த கதை. ஆபிரகாம் வந்து ஈசாக்கு எதுவுமே சொல்லவில்லை. மேலே கூட்டிக் கொண்டு போய் சென்றவுடன் அந்த ஈசாக்கை கட்டி, அந்த பலிபீடத்தை கட்டி, அந்த ஈசாக்கையும் கயிறுகளால் கட்டி படுக்க வைத்து அந்த அறிவாளை ஓடும்போது அந்த ஈசாக்கு என்ன நினைத்திருப்பாங்க? என் கடவுளே கடவுளே, எங்கள் அப்பா ஏன் என்னைய இப்படி வெட்டாரு அப்படின்னு நினச்சிருப்பான். கடவுளை கூப்பிட்டுருப்பான் அந்த நிமிஷத்தில். அப்போ கடவுள் உடனே அவனுடைய யுகத்தை கேட்டார். உடனே என்ன செய்கிறார்? ஆபிரகாமே இருக்கு, நீ உன் மகனை வெட்ட வேண்டாம், அதோ அந்த முள்ளில் தெரியும் அந்த ஆட்டை எடுத்து வழிவிடு எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த இது நம்ம பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அந்த ஈசாக்கினுடைய குழந்தையினுடைய ஜபத்தை கூட அவர் கடவுள் கேட்போர் அவர் தான் இருக்கிறார். அப்போ பெரியவர்களாகிய நம்முடைய ஜபத்தை கேட்காமல் இருப்பார், நிச்சயமாக கேட்பார். நமக்காகத்தான் நம் தேவன் நம்மளுக்காக தான் சிலுவையில் பாடுபட்டு நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்காக தான் அவர் வருகிறார். ஆகவே நாம் என்றும் தனிமையாகவும் இருப்பதில்லை, வேதனையாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த 9ஆம் மணி வேளையில் ரத்தம் ஆறாய் சொரிந்து கொண்டிருந்த வேளையில் அவர் உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் சுமக்க ஆரம்பித்த பொழுது கோடான கோடி மக்களுடைய கொடிய அருவருப்புகள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், கொலைபாதகங்கள், துரோகங்கள் அவர் மேல் விளைவித்தது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் நின்றார். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு பாவத்தால் தடைப்படுவதும் கிறிஸ்துவின் நீதியால் மீண்டும் இணைவதுமாய் இருக்கிற இந்த நேரத்தில் தான் உலகத்தின் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மதித்து அந்த பாவங்களை கழிக்கிறார். இந்த வார்த்தை வந்து ஒரு ஜெபமான வார்த்தை. என் தேவனே என் தேவனே, ஏனே கைவிட்டு, கிறிஸ்துவின் உள்ளத்திலிருந்து வெளிவந்த ஒரு ஜெபம். முதல் வார்த்தையும் ஒரு ஜெபம் தான், மத்திய வார்த்தையான இந்த வார்த்தையும் ஒரு ஜெபம் தான், முடிவான வார்த்தையும் ஒரு ஜெபம், கிறிஸ்துவின் மூச்சாய் இருந்தது. ஆனால் இத்தனை ஜெபங்களும் மற்ற ஜெபங்களுக்கும் ஒரு மாபெரும் வித்தியாசம் உண்டு. எல்லா ஜெபங்களிலும் சிறுவயதிலிருந்து ஏறெடுத்த எல்லா ஜெபங்களிலும் அவர் பிதாவே என்றுதான் அழைப்பார். ஆனால் பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க வேண்டும் என சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அது யோவான் 17 வாசிக் கொண்டு நன்றாக சொல்லும். ஜெபிக்க நீண்ட ஜெபத்தில் பிதாவே என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்தது. 1ஆம் வசனம் 17, யோவான் 17 1, 5, 21, 24, 11, 25 இந்த மாதிரி வசனங்கள் இருந்தால் அவர் பிதாவே என்று தான் அழைத்தார். அவரை பரிசுத்த பிதாவே என்று அழைத்தது யோவான் 17 தொடர்பில் நாம் வாசிக்கிறோம். நீதியுள்ள பிதாவே என்று அழைத்தார் யோவான் 17, 28 வாசிக்கிறோம். தன்னுடைய 12 சீசர்களுக்கு முதல் தன்னுடைய ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது அந்த யோவான் 17 நாம் வாசித்து பார்க்கலாம். அதிலும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் ஆரம்பித்தார். ஆகவே அவர் எல்லா இடத்திலும் பிதாவே என்றுதான் தன்னுடைய கற்பனை கூறுகிறார். எங்கிருந்து வந்தோம் அந்த மனுஷியுடைய எண்ணத்தாலும் அவர் தன்னுடைய புகழை எழுப்பும் பொழுது பிதாவே என்றுதான் கூறியிருக்கிறார். இயேசுவின் இந்த 4ஆம் திருமணி மனுக்குலத்தில் கிறிஸ்துவின் மூலம் கொடுத்த ஒரு ஏக குரல் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். யோபு புத்தகத்தை நான் வாசிக்கும் போது அந்த யோபு மிகப்பெரிய பணக்காரனாகவும் பல ஆடுகள் மாடுகள் எல்லாம் வைத்து ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்ந்து வந்தது. அவனுக்கு திடீரென்று ஒரு இது, அவனுக்கு சோதனை வந்தது. 10 குமாரர்கள் ஒரே நாளில் இறந்து போனார்கள். அவனுடைய சொத்துக்கள்லாம் ஒரே 2 நாளில் அழைத்து விட்டது. அவனுடைய மனைவி அவனை கைவிட்டு விட்டு சென்று விட்டார். அவனுடைய மனைவி அவனை பார்த்து ஒரு மாதிரி தூஷணமாக பேசிவிட்டு சென்று விட்டார். அவனுடைய நண்பர்கள் வந்து அவனுடைய புண்களையெல்லாம் பார்த்துவிட்டு அவன் உடம்பில் வந்திருக்கும் நோய்களை பார்த்துவிட்டு அவனை விட்டு விலகி சென்று விட்டார்கள். இப்படியாக அந்த யோபு அத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்ததையும் காட்டினார். ஆனால் அவர் வாழ்க்கையில் மட்டும்தான் அந்த வேதனைகள், நம் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் நிலைகாண முடியாத கேள்விகள் ஏராளம் இருக்கும். கிறிஸ்து ஒருபோதும் தன் பிதாவை கேள்வி கேட்டதில்லை. மனிதன் தேவனிடம் ஏன் என்று கேட்க எந்த உரிமையும் இல்லை. ஆனால் நம்மை பல மனிதர்களே கடவுளிடம் கேட்போம், ஏன் கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்தீங்க, ஏன் கடவுளே எனக்கு தாங்க முடியாத சோதனைலாம் தரங்க அப்படின்னு. அவர் தரவில்லை, அவர் நம்மை சோதித்து பார்க்க இப்படி செய்கிறார். நம்முடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உணர்வதற்காகவும் நம்முடைய பாவங்களை உணர்த்துவதற்காகவும் தான் நாம் இந்த கேள்வியை கேட்க வைக்கிறார். ஆனால் நாம் அப்படி ஒருபோதும் கடவுளை கேள்வி கேட்க கூடாது. தன் பிதாவை கேள்வி கேட்பதும்
கடவுள்கிட்ட நம்ம கேட்குற அளவுக்கு நாம் அவ்வளோ பெரியவர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள் நாம் மிகவும் சிறியவர்கள். ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நாம் வழங்கலாம். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது இமைப்பொழுது அத்தனை வினாக்களுக்கும் விடையை அறிந்து கொள்ளும். நீங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்கள் இறந்தவுடன் நேராக பரலோகத்திற்கு சென்றால் அத்தனை விடைகளுக்கும் அர்த்தங்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார். அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை பேருவாக நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவரிடத்தில் விசுவாசம் வைத்து அவரிடத்தில் உண்மையாக அன்போடு நாம் கேட்டுக்கொண்டோமானால் சகல நன்மைகளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். உங்களுடைய எந்த தேவைகள் குறைவாக இருக்கிறதோ அதையெல்லாம் இறைவனிடம் வைத்தோமானால் அந்த தேவைகள் நிறைவாகப்பட்டு நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஏழை கைவிட்டு எனும் வார்த்தை கிறிஸ்துவின் மூலம் அனுகூலம் கொடுத்த குரலாகவே நாம் பார்க்கலாம். அவர் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் செய்யும் ஆறுதல் தெய்வம் ஆவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையே, இது கைவிடப்பட்ட நிலைக்கு வந்து சேரக்கூடாது, நித்திய விதமாக கைவிடப்படக்கூடாது என்பதற்காகத்தான் கிறிஸ்து உன் ஸ்தானத்தில் நின்று மன்றாடினார் என்பதை பார்த்து போக வேண்டாம். 2 Corinthiயர் 5:21 நாம் வாசிக்கும் பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முழுக்கி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Corinthiயர் 5:21 நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிறோம். நம் அருமை மீட்பர் பாவமெல்லாம் அந்த பரிசுத்த நம் எல்லோருடைய பாவத்தை அகோரத்தையும் சுமந்து கைவிடப்பட்ட நிலைக்கு உள்ளானார் என்பதை தியானிக்கும் பொழுது உள்ளம் போகிறது. இவ்வளவாக என்னை நேசித்தீர் ஐயா என்று கதறி அழும்படி இருதயம் பொங்குகிறது. எனக்காக பாவமானார், எனக்காக சாபமானார், எனக்காக கைவிடப்பட்ட நிலைக்குள்ளானார், எனக்காக பிதாவின் மோகாட்டை சந்தித்தார், எனக்காக ரத்தம் சென்றார், எனக்காக ஒரு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார். நாம் இனி ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்று நாம் ஒவ்வொருவரும் அவரை பற்றி தியானித்து வழிபடுவோமானால் நிச்சயம் அந்த கேள்விக்கும் நம்முடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் ஈருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் நேரத்தில் சொத்தேற்றும் சிறியரே பாரத்திலிருந்து ஜெயம் வரும் பரடனை காக்க வல்லோ பாரத்திலிருந்து ஜெயம் வரும் பரடனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மிக உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மிக உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரே யாக்கை விட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகலத்தாழ உயரமா எப்பட வந்து கொண்டார் முற்றும் என்னுள்ளம் மாறிற்று இயேசுவை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு
மகா பரிசுத்தமுக்கு அருமையாளர்களே, இதோ கர்த்தாவே இந்த நாளிலுமாக இந்த வேத வசனங்களை தியானித்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக கொடுத்திருக்கக்கூடிய இதோ இந்த ஜெபத்தை கேட்பதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம பாவங்களில் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை அவசரம் ஆண்டவரே, அவர்கள் எந்த நோக்கத்திற்கு இங்கு வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியால் அவர்களுடைய ஜெபங்களை நீர் உமது மன்றாட்டில் வைத்து எல்லோருக்கும் நல்ல பதிலை தந்து கர்த்தாவே, அவர்கள் இன்னும் இன்னமான உம்மிடத்தில் அதிகமாய் விசுவாசத்தோடு உம்மை கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இங்கு கூடி வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். குடும்பங்களின் ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். அவர்களை கேட்கும் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறார்களே, இருந்தாலும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுமாய் வரும்பொழுது நீர் அதை எங்களுக்கு தந்தரவீர் என்பதை நம்பிக்கை, இவருடைய நம்பிக்கை வீட்டுக்கு போகாமல் இருக்கிறார் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் ஆசீர்வதித்து நாங்கள் கேட்க மறந்திருக்கிற நன்மைகளை தந்து பேரை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தியிருக்க வேண்டும். அருமை